சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கழக சட்டத்துறை 3வது மாநில மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் திமுக சார்பில் சட்டத்துறை 3வது மாநில மாநாடானது நடைபெற்று வருகிறது. இதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகளும் சட்ட ரீதியான போராட்டங்களையும் நடத்தி பல உரிமைகளை வென்றெடுப்பதிலும், அதே போல எப்பொழுதும் முன்னணியில் நின்று நம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியல் சட்டத்தின் மூலம் திருத்த நடவடிக்கை காரணமே தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் அகில இந்திய அளவிலும் சட்ட ரீதியான பல முக்கியமான செயல்பாடுகளை நம் கழகம் சட்டத்துறை முன்னெடுத்து சட்ட ஒரு இருட்டறை வக்கீல் ஒரு விளக்கு என்ற பெரியாரின் அடி பல முக்கியமான வழக்குகளையும் முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பிற்படுத்த மக்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு வெற்றியும் இப்படி நாம் நடத்திய எண்ணற்ற சட்ட போராட்டங்களில் நீண்ட பட்டியல்கள் உண்டு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டத்துறை 3வது மாநாட்டில் பேச இருக்கக்கூடிய கருப்பொருள்களானது அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், குறிப்பாக பொது சிவில் சட்டத்தை ஒன்றிய பாஜக கொண்டு வரும் பொது சிவில் சட்டத்துக்கு, அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் வாக்குவாரி சட்ட திருத்த மசோதா ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்து நாடாளுமன்றத்தில் நேரடியாக எம்பிகள் எதிர்த்து வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்த்தும், அதே போல தமிழக மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட ரீதிகளான சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இது அம்பேத்கர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாநில அரசுகள் மாற்ற ஏற்கனவே அனுமதியானது வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் இருந்தபோது பின்படுத்த மற்றும் பிரிவினை ஏற்படுத்தி இடஒதுக்கீடு உறுதி செய்தார் என்றும் அவர் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.